ராவனுடைய பத்னி மண்டோதரி படுத்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னு தேவியோன்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த ரூபம் அவளுடைய பாத்தியபுரத்தியம் எல்லாத்தையும் பார்த்து யோசிக்காம முடிவெடுத்து விட்டார். கதை சொல்ற அந்த வால்மீகி சொல்றார், இவர் யோசிக்காம தற்கையாமா சசி தேவி ரூப யௌவன சம்பதா வயசு அழகு லட்சணங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரியாம முடிவெடுத்து விட்டார். முடிவெடுத்தோன்னா தனக்கு நம்மளுக்கு சந்தோஷம் வந்தோம்னா கையை தட்டுறோம், இல்லைன்னா சிரிக்கிறோம், நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம். இது போல ஆஞ்சநேய சுவாமி அவர் ஒரு வானரன். ஆஞ்சநேய சுவாமி பகவான்ங்கிறது வேற, பிரகிருதியில ஒரு வானரன். அவருக்கு சந்தோஷமா இப்ப தேவியை பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த காரியத்தை பண்ற, அதனுடைய பலன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். என்ன பண்ணார்னா ஆஸ்போட்டயாமா சுச்சும்பபுச்சம் கணந்த சிக்ரீட ஜகாமா ஜகோ ஜகாமா ஸ்தம்பா நரோகா நிபபாத பூமு விதரிஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாங்கிற கதை சொல்ற வால்மீகிக்கு அவர் சொன்னது கொடுக்கல. ஏன்னா தேவின்னு எப்படி இப்ப சொல்லலாம், சொன்னது தப்புங்கிறதுனால அவருடைய வாக்கியத்துல சொல்ற ஸ்வாம் பிரகிருதிம் கபீனா, ஒரு குரங்கு எப்படி செய்யுமோ அது போல குரங்குன்னு வர்ணிக்கவே மாட்டார் சுவாமிய. ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்தா மகாத்மா வானரன்னு அந்த குரங்குங்கிற பதம் இருக்காரு. மகாத்மாங்கிற பதத்துல இருக்கும், ராமதூதன் இருக்கும், சுக்ரீவ சச்சிவம் கபின்னு இருக்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல குரங்கு விட்டார். ஏன்னா அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்து விட்டார் ஆஞ்சநேய சுவாமி. இந்த சந்தோஷத்தினால மேல ஏறார், இறங்கிறார், வால் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிறார், குட்டிக்காரன் அடிக்கிறார், தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துறார். படுத்துட்டே இருக்கிற காலத்துல ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம்னா, நம்ம நினைச்சது தப்போ, ஏன் தப்பா இருக்குன்னு நினைக்கிறார்னா, ராமரங்க தேவிய பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுன்னு இருக்கிறத இவ பார்த்திருக்க. அப்பேற்பட்ட பிரபுங்கிறதும் அவருடைய பாரட்டியமும் தெரியும். அந்த பிரபுவனுடைய மனைவியான தேவி இங்க இப்படியா ராவணனோட அந்த புறத்துல படுத்துட்டு இருப்பாளா? யோசிக்க வேண்டாமா? நம்ம ராவண பிரிஞ்ச சீதை இப்படி அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாளா? ராவண பிரிஞ்ச அந்த தேவி இப்படி நிம்மதியா தூங்க முடியுமா? ராவண பிரிஞ்ச தேவியால இப்படி ஒரு அந்தப்புறத்துல இருக்க முடியுமா? ராவண பிரிஞ்ச தேவியால மற்றொருவர் அந்தப்புறத்துல படுத்துக்கதான் முடியுமா? இப்படி அலங்காரத்தோட இருக்காளே, அவளுக்கு முதல்ல தூக்கம் வருமானு கேட்கிற. தேவிக்கு தூக்கம் வருமா? ஆனா நம்ம அவசரப்பட்டு அவளை தேவின்னு நினைச்சுட்டோமே, அது எவ்வளவு பெரிய தப்பு. முதல்ல இந்த எண்ணத்தை ஒழிக்கணும். நம்ம தேவின்னு நினைச்சோமே, அந்த எண்ணத்தை ஒழிக்கணும். அவபுத்தியஜதாம் புத்திம் பபூவ அவஸ்திதஸ்ததா அவதூயஜதாம் புத்திம். இந்த புத்தியில ஒரு கற்பனை உண்டாச்சே, அதை முதல்ல எடுத்து தூரக எட்டி போடணும். அந்த எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா அது தேவியா இருக்க முடியாது. தீர்மானமா முடிவு பண்ணார், தேவியா இருந்தா அப்படி இருக்க மாட்டா. அவசரப்பட்டுட்டோமே. ஜகாமச்சாபதாம் சிந்தாம் சீதாபதி மகாகவிஹி. அடுத்தது இந்த எண்ணம் வந்ததே தப்பாச்சேன்னு நினைச்சுண்டா. ச ராமேன நியுக்தா சா த்வத்துமரிகசி பாகினி நபோகும் நாப்யலங்கர்த்தம் பாணமுபசேவிக்கும். இப்படி இருந்தா இந்த அவஸ்தை எதுவுமே பண்ண மாட்டா. அப்படி இருக்கிற காலத்துல இப்படி சந்தோஷமா தேவி இருக்க மாட்டான்னு நினைச்சுட்டு இந்த புத்தியை தூக்கி போட்டுட்டு அடுத்த காரியத்தை பாக்குறார். அந்நேயமிதி நிச்சித்ய பாணபூமௌ சசாரசா. அந்த அந்தப்புறத்தை கடக்கிற அடுத்தது ஒரு ரூம் இருக்கு. என்ன ரூம்னா பாணபூமம். அவன் அந்த இடத்துல மதுபானத்துக்கு உண்டான இடத்தை வச்சிருக்கான். அந்த இடத்தை தாண்ட இந்த இடத்தை விஸ்தாரமாக வர்ணிக்கிற இந்த வால்மீகி. ஏன்னா யாருமே இல்லாத ஒரு காலம், ராத்திரி வேலை, சத்ரு தேசம், ஒருத்தர் கேள்விக்கு ஆள் கிடையாது. இவருக்கோ பிரம்மச்சாரி, யாருக்கும் பதிலும் சொல்ல வேண்டாம். யாருமே இல்லாத அந்த நேரத்துல தனியா ஒரு சுகம் கிடைச்சிருக்குன்னா அதை எல்லாரும் அனுபவிக்க பாப்பா. ஆனா இவர் அதை உதறி தள்ளிவிட்டு மேல தேவிய தேட போயிட்டார். யாரா இருந்தாலும் அதை
ஒரு துளியாக அனுபவிச்சிருப்பான். ஆனா அதை சுவாமி கடந்து போயிட்டார். அப்பேற்பட்டதான வைராக்கியம் தான் ஆஞ்சநேய சுவாமிக்கு. சர்வமப்யவகாசம் ச விசசார மகாகவிஹி. ஏன்னா அவருக்கு சமயமே கிடையாது. நம்ம இப்ப லேட் பண்ணோம்னா சுவாமி கஷ்டப்படுவார். உடனே போனோம்னு விறுவிறுவிறுன்னு தேடிட்டு இருக்கார். அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறார், தேவி கிடைக்கல. சதுரங்கல மாத்ரோபி நாவகாரம்ச வித்தியதேங்கிற 4 விரக்கடைக்கு உண்டான இடத்த கூட விட்டு வைக்கல. ஆனா தேவி கிடைக்கல. இதுல இருந்து என்னன்னா, சொன்னவா பேரையும் தப்பு இல்லை. நம்ம தேவியை தேடி வந்தோம், எங்கேயுமே இல்லை லங்கையில. நம்ம தேடிகளை குறைச்சலான்னா நம்ம நன்னாதான் தேடி இருக்கோம், அப்பயும் தேவி கிடைக்கல. அப்ப தேவி இருக்காங்கிறது உண்மையானா அது பொய்யே கிடையாது. ஏன்னா இக சம்பாதினா சீதா ராவணசிய நிவேசனே. சம்பாதி ஆகாசத்துல பார்த்துட்டு ராவணனுடைய அசோகவனத்துல தேவி இருக்கான்னு அவர் சொன்னது அது சத்தியம் தான். ஆத்தியாகா ருத்ரராஜே நஜ பஷ்யாமி தாமகம், நான் பார்த்தேன்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படி அவருடைய வாக்கு சத்தியமானா இங்கதான் தேவி இருக்கணும். ஆனா நம்ம கண்ணுக்கு படல. சோகம் செய்வ கமிஷ்யாமே கிஷ்கிந்தாம் நகரீவிதா நஜதக்ஷ்யாம்யஹம் திருஷ்டும் சுக்ரீவம் மைதிலீம் வினா. தேடணும் கிடைக்கல. நம்ம இங்கேருந்து ஊருக்கு போய் சுக்ரீவனுக்கு என்ன பதில் சொல்றது? நம்மளை நம்பி வந்த குரங்குகளுக்கு ஆணி வந்துருமே. ராமரன் போய் முகத்தை போய் எப்படி திரும்பி பார்க்கறது? இதற்கெல்லாம் ஒரே முடிவு, தேவியை நான் பார்க்கணும். ஆனா இங்க தேவியோ கிடைக்கல. உடனே பார்த்தாரு, அவரே மனசு இறங்கி போயிட்டார், மனசு விட்டு போயிட்டார். கிடைக்கல தேவின்னு தானே ஜீவனை விட்டுடுவோமோங்கிற எண்ணம் வந்துடுது சுவாமி. நம்மளுக்கெல்லாம் தைரியம் வரணும்னா சுவாமியை நினைக்கிறோம், அவருக்கே தைரியம் விட்டு போய் ஜீவனை விடுவோம்னு நினைக்கிறார். ஏன்னா எங்க தைரியம் கிடைக்கல. கிஷ்கிந்தைக்கு எப்படி திரும்பி போக போறோம், சுக்ரீவனை எப்படி திரும்பி பார்க்க போறோம்? மனசுல நினைச்சு சரி ஜீவனை தியாகம் பண்ணி விடுவோம், இந்த மூஞ்சியோட போய் அவளால பார்க்க முடியாது, அதனால இங்கேயே ஜீவனை விடுவோம் முடிவு பண்ணி வானப்பிரஸ்தோ கமிஷ்யாமி யத்த்வா ஜனகாத்மஜாம் பிதா கிருத்வா பிரவேக்ஷ்யாமி சிதாம் கிருத்வா பிரவேக்ஷ்யாமி சமத்த தரணி சுதம். அக்னியில போய் விழுந்துடலாமா இல்ல ஜீவனை எப்படி விடுறதுன்னு யோசனை பண்ணிட்டு வானப்பிரஸ்தோ கமிஷ்யாமி, இல்ல தாடியை வளைச்சிருந்தா யாருன்னு அடையாளம் தெரியாது அப்படின்னு இருக்கலாமா? ஜீவனை விட்டுடலாமான்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ளாரியே தோண. அப்புறம் யோசிச்சு பார்த்தார், நம்ம கிட்ட எந்த விதமான தப்பு இல்லை, காரியத்துல எந்த விதமான குறையும் இல்லை, தேவி இருக்கிறதும் சத்தியம், ஆனா கிடைக்கல. அப்படி இருந்தும் ஏன் நம்ம கண்ணுல தேவி படலன்னா அப்பதான் தோணிக்கா சூர்யாய மகேந்திராய பவனாய ஆத்மயோனையே. இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்றோம், நம்ம எந்த தெய்வத்துக்கிட்டே வந்தோமோ அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணலையே. எந்த தெய்வத்தை பார்க்கணுமோ அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணலையே. அங்க கூட இருக்கக்கூடியதான அந்த தெய்வத்துக்கும் நமஸ்காரம் பண்ணலையே. அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணாம நம்ம கிளம்பி வந்ததே தப்பு. அவளுடைய பிரசாதம் இல்லாதனால்தான் இன்னும் தேவி கண்ட படலன்னு நினைக்கிறேன். அதனால அவளுக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியேஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ. இருக்கிற சுத்ர தெய்வங்களுக்கெல்லாம் காடன் உடனே முதலிய எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணினோம். நம்மளுடைய பிரபுவான அந்த ராமனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ண விட்டுட்டோமே. நமோஸ்து ராமாயா, ஹே ராமா உனக்கு ஒரு நமஸ்காரம். லக்ஷ்மணாயா, உடன் இருக்கக்கூடிய தெய்வமான அந்த லக்ஷ்மணனுக்கு ஒரு நமஸ்காரம். தேவியை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை, தேவிக்கு நமஸ்காரம், தேவியை பெற்ற அந்த ஜனகனுக்கு ஒரு நமஸ்காரம். நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ, எல்லா தேவதைகளுக்கும் ஒரு நமஸ்காரம். நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யா, ருத்ரனுக்கு நமஸ்காரம், முதலிய எல்லா தேவதைகளுக்கும் ஒரு நமஸ்காரம். ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். என்ன ஆச்சரியம்னா, தெய்வத்தை நம்பி நம்ம இறங்கி விட்டோம்னா உத்தரட்சணமா அந்த தெய்வங்கள்லாம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறது பிரமாணம் இதுதான். அவர் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திரும்புறார். இவ்வளவு நேரம் கண்ணப்படாத அந்த அசோகவனத்துடைய அந்த அசோகவனம் கண்ணப்பட்டது. சமுகூர்த்தமிவத்யாத்வா மனசா சாதிகம்யதாம் அவப்ளுதோ மகாதேஜா பிராகாரம் தஸ்ய வேஷ்மணா. அந்த அசோக வனத்துடைய எக்ஸ்டென்ஷன் கண்ணப்படுறது.
உடனே சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நேரம் திக்கு தெரியாம இருந்தது, ஆனா அந்த அசோகவனம் இப்ப கண்ணில் படுது. முடிவு பண்ணார், தேவி இங்கதான் இருப்பா, வேற எங்கும் இருக்க மாட்டா. முடிவர் மனசுனால முடிவு பண்ணிட்டு அங்க போய் அங்க ஒரு மரத்தினுடைய மேல ஏறி நிற்கிறார். சிற்றுபாங்கிற விற்றத்து மரத்தினுடைய மேல ஏறிட்டு இந்த பிராகிருத சரீரம் இல்லாதபடிக்கு சின்ன உருவத்தை எடுத்துட்டு ஏக வஸ்திரத்தோட இருக்கக்கூடியதான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு சின்னதா ஒரு உருவத்தை மாத்திட்டு அந்த மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். எந்த நம்பிக்கைன்னா தேவி இங்கதான் இருப்பா, எப்படியும் தேவி இருக்கும் பட்சத்துல சஞ்சாகால மனாசியாமா துவமேஷ்ய ஜானகி நதீம் சேமாம் சிவஜலாம் சஞ்சாத்தே வடவர்ணினி. சந்தியாகாலம் நெருங்கிறது, அங்க தீர்த்தம் இருக்கு. நம்ம குலாச்சாரப்படி வழக்கப்படி சந்தியாகாலத்துல பெண்கள்லாம் மூச்சலம்பி நிறுத்திட்டுப்பா. அப்படி இருக்கும் பட்சத்துல தேவி இங்க இருக்காதே, ஆனால் அவ இங்க வருவா, மூச்சலம்பிப்பா. அப்படி கைகால அலம்பிக்கிற காலத்துல சந்தியா காலத்துல நம்ம தேவியை தரிசனம் பண்ணிடலாங்கிற எண்ணமா அந்த சிறிய ஓட இவர் நினைச்சது போலயே மரத்து மேல உட்கார்ந்த காலத்துல தேவி வரா. தத்தோ மலின சம்பீதாம் ராட்சசீபிஹி சமாவிரதாம் உபவாச கிருஷாம் தீனாம் விஸ்வசந்தி புனః ததரிஷ சுக்லபக்ஷாது சந்திரலேகாமிவாமதாம் மந்தம் பிரக்யாதமானேன ரூபேன ருச்சிரப்ரபா பினத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ பீதே நைகேன சம்பீதாம் கிருஷ்டேனோத்தம வாசசா. பார்த்துட்டே இருக்கார். ஏக வஸ்திரத்தோட மலிஞ்ச திருமேனியோட, வயது ஒட்டி போயிருக்கு, ஆகாரம் இல்லை, கண் வெதும்பி இருக்கு, தூக்கம் இல்லை. எப்பொழுதும் ராமனுடைய தியானத்தினால தத்தோ மலின சம்பீதாம் மெலிஞ்சு போன சரீரம் ராட்சசீபிகி சமாவிரதாம் புடைசூழ நிற்கிறா. அந்த ராட்சசிகள் அவளுக்கு மத்தியத்துல தேவி நிற்கிறா. சமாவிரதாம் உபவாச கிருஷாந்தீனாம். ராமர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தேதி என்ன 3 வேளை போஜனமா பண்ணுவா. உபவாச கிருஷாம் தீனா, மெலிஞ்சு போன திருமணி ஆகாரம் இல்லாத தீனா விஸ்வசந்தி புனப்புனா. திருப்பி அந்த தியானனையே ராமனையே நினைச்சு தியானம் பண்ணி பெருமூச்சு விட்டுட்டே இருக்கான். விஸ்வசந்தி புனப்புனா. என்ன எப்படி இருக்கா தேவினா, சுக்லபட்சத்து சந்திரனை போல பிரகாசம் இல்லாம இருக்காளாம். தெரிஞ்ச உடம்பா இருக்கு. இந்த சந்திரன் எப்படி இருக்குமோ அது போல இருக்கா. மந்தம் பிரக்யாதமானேன ருச்சி ரூபேன ருச்சிரப்ரபா. இப்படி இருக்கக்கூடியதான அந்த தேவியை பார்த்து வருத்தப்படுறா. தேவி இவள்தான்ங்கிறது தீர்மானம் பண்ணிட்டார் மனசுல. பேர்பட்ட அந்த அது ஆட்சேபனை இல்லை. ஏன்னா அவளை பார்த்தாலே அவளுடைய சாநித்தியம் தேவிங்கிறது தெரிஞ்செடுத்து அந்த தேவிங்கிற பட்சத்துல நம்மளுடைய பிரபுவோட முதல்ல மனசுனால கொண்டு போய் வச்சுக்கணும். அப்புறம்தான் நம்ம மேற்கொண்டு காரியத்தை பார்க்கணும். ஏவம் சீதா ததா திஷ்டா திருஷ்டா பவன சம்பவா ஜகாம மனசா ராமம் பிரசசம்சதம் பிரபும். தன்னுடைய பிரபுவோட கோதண்டபாயோக பக்கத்துல இருக்கக்கூடிய தேவியை கொண்டு போய் நிறுத்தி விடணும். தியானத்தினால மனசுல கொண்டு போய் நிறுத்தணும். இன்னும் சொல்ல போனா நம்ம காரியமா பண்ணக்கூடிய அந்த கிரியைகளை காட்டிலும் ஒரு பூஜை பண்றோம்னா அதுக்கு பூஜை பண்றதுக்கு வஸ்துக்கள் வேணும். வஸ்துக்கள் இருந்தாதான் பூஜை பண்ண முடியும். இதுவே ஒரு பூஜையே இல்லாம மானசீக பூஜை உடனே ஆயிடும். மனசுக்கு உண்டான ஒரு பலம் அது. இந்த மனசுனால முதல்ல தன்னுடைய பிரபுவிடத்துல முதல்ல இந்த தேவிய சேர்த்து வைக்கிறார். ஏன்னா இப்படி முதல்ல சேர்த்து வச்சாலே பிரபுவிடத்துல நம்ம தேவிய கூட்டிட்டு போய் சேர்த்துடலாங்கிற எண்ணம் அவர்கிட்ட முதல்ல இந்த தேவியை சேர்த்து வைக்கிறார். பிரசசம்சதம் பிரபும் பார்த்துட்டே இருக்கார். இந்த ராவணன் வரம் ஜானாய மனசங்கிற மனசை எதற்காக பகவான் கொடுத்திருக்காருன்னா அவனை பூஜிப்பதற்காக தான் இந்த மனசை கொடுத்திருக்காரு. ஜானாய மனச்ச. அதனால பகவான தியானம் பண்ணி தேவியோடு நிறுத்தினார். பவமைதிலி பால்யானே மோகமே விசர்ஜயா
பக்தீனாம் உத்தம ஸ்திரீனாம் மமாக்ரமகிஷி பவா. தியானத்தினுடைய பெருமை சொல்லும் போது ஒரு பக்தர் யாருன்னா கனகதாசர்னு ஒரு பக்தர். தியானத்தினால எல்லாத்தையும் காட்டிலும் சிரேஷ்டம் தியானம். இப்ப பிரபு பண்ணாரு இதே போல ஒரு பக்தர் கனகதாசர், உடுப்பியில இருக்கக்கூடியதான ஒரு பக்தர் அவர். அவருடைய பாடல் தான் இந்த கிருஷ்ணாணி வேக நிவாரம். அந்த பாட்டு அவர் பண்ணது. அவர் எப்படின்னா ஒரு இடையன், அவருக்கு பக்தி பரவசம் பூர்வ ஜென்மத்து வாசன பக்தி இருக்கு. ஆனா இடையனுடைய ஒரு ஜாதியில பிறந்திருக்க, ஜாதி தான் அதுவே தவிர பக்தி சிரேஷ்டமா இருக்கு. நேற்றே சொன்னது போல பகவான் எதை பார்க்கிறார்னா அந்த பாவத்தை தான் பார்க்கிறார். எந்த ஜாதி எந்த குலம் அது கிடையவே கிடையாது. பிரகலாத சுவாமி இதெல்லாம் சொல்றார். இடையனா இருந்தாலும் மனசு முழுக்க அந்த உடுப்பி கிருஷ்ணன்கிட்டே இருக்கு. அவரிடத்துலதான் மனசு லயப்படுறது. 8 சிஷ்யால் இருக்கா, ஆனா இவர் சிஷ்யாலாவே இல்லை. ஆனா இவளுக்கு தியானம் எப்பொழுதும் அந்த காட்டுல ஆடு மேய்க்கிற காலத்துல இந்த பகவானுடைய தியானம், உடுப்பி கிருஷ்ணனுடைய தியானம். ஒரு சமயம் அவருடைய குரு என்ன பண்றார், மானசீக பூஜை பண்ணிட்டே வர, பல்லக்குல இருக்கா, சிஷ்யால் தூக்கிட்டு இருக்கா, உடை சூழ பக்தால் வர காலத்துல அந்த உடுப்பி கிருஷ்ணனா அங்க இருந்தா இந்த பீடாதிபதிகளா யார் இருப்பாளோ அவ பூஜை பண்ணுவா. அன்னைக்கு அவர் பூஜை பண்ணணும். ஆனா யாத்திரையில இருக்கிறார். இவர் பக்கத்து ஊரு. யாத்திரையில இருக்கிற காலத்தே நினைக்கிறார், நம்ம அழகா அங்க இருந்திருந்தோமே ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி மாலை சாத்தி கற்பூரம் காட்டி பூஜை பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறார். உடனே அங்க உடனே தோன்றது மானசீகமா பண்ணலாமே, கிரியா பண்ணாதானா, இருக்கிறதோ யாத்திரை. உடனே தன்னுடைய மனசுனாலேயே அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு எல்லா விதமான பூஜைகளையும் பண்றது. இதுவே கிரியையா பண்ணோமையானா ஒரு டம்ளர் பால்னா 1 டம்ளர் பால் தான், இல்ல 2 டம்ளர் பால்னா 2 டம்ளர் பால் தான். ஆனா மனசுனால பண்றதுல என்ன ஒரு சௌரியம்னா, நீ 100 குடம் பாலா இருந்தாலும் நினைச்சபடி பண்ணிட்டே இருக்கலாம். உன்னை கேட்பாரே கிடையாது, காசும் கொடுக்க வேண்டாம். தேன்னா 1 குடம் தேன், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம். அதனால இவர் யதோக்தமா அந்த பூஜைய உடுப்பி கிருஷ்ணனுக்கு எவ்வளவு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவ்வளோ திரவியத்தினால சமர்ப்பணங்களை பண்ணி, முடிந்த பிறகு ஸ்தோத்திரங்கள் பண்ணி, மாலையை சாத்தி அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு ஒரு ஆரத்தையும் காமிக்கிறார். கடைசியாக ஒரு ரோஜா மாலையை போடணும்னு மானசீகமா நினைச்சு போறார். போடுற காலத்துல பார்த்தா அந்த எல்லா பூஜையும் வாங்கின அந்த கிருஷ்ணன் மாலையை வாங்கின. இவர் திருப்பி 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 மனசாலேயே அதை போட ட்ரை பண்ற. ஆனா அந்த மனசு உள்ள போறதே தவிர அந்த மாலை விழ மாட்டேங்குது. திருப்பி புடைச்ச தியானம் பண்றார், எல்லாம் நடக்கிறது, அந்த மாலை விழ மாட்டேங்குது. 1 தடவையாவது 2 தடவையாவது மாலை, அந்த ரோஜா மாலை வெளியே நிற்கிறது. இவருக்கு வருத்தமா போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மானசீக பூஜையை வாங்கின கிருஷ்ணன் நம்மளுடைய அந்த ரோஜா மாலையை வாங்கிக்க மாட்டேங்கிறானே, ஏன் நம்ம என்ன அபச்சாரம் பண்ணினோம்னு யோசிக்கிறார். யோஜனை பண்ணி பார்த்துட்டு இது விழலன்னு அங்க இருக்கக்கூடிய பின்னாடியே உடை சூழ வரா வித்வான்கள் பெரியவாள் தான் வரா. உடனே அவள்தான் கூப்பிட்டு கேட்கிறா, நடந்தது அத்தனையும் சொல்ற. நான் இது போல கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு ஆராதனம் பண்ண முடியலையேன்னு நினைச்சேன். பண்ணின காலத்துல மானசீக பூஜை பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணி அந்த கிருஷ்ணனை உட்காந்து நிக்க வச்சு திரவியம் குடகுடமா பண்ணிவிட்டேன். எல்லாம் பண்ணிட்டு பூஜையை வாங்கிட்ட கிருஷ்ணர் என்னுடைய இந்த ரோஜா மாலையை வாங்கிக்க மாட்டேங்குது. கழுத்துக்கிட்ட பர்யந்தம் போறது, ஆனா விழமாட்டேங்குது, கழுத்துல விழமாட்டேங்குது. ஏன்னு தெரியல, இதற்கு காரணம் தெரியலன்னு சொல்ல கூட இருக்கிறவாள்லாம் இவருடைய மனசு தெரியாதவா. அவா சொன்னா சாஸ்திரப்படி மானசீக பூஜையே தப்பு, அப்புறம் தானே அதுல பூஜை பண்ணது, அதுல மாற விழுறது. அதுவே சாஸ்திரத்துல ஒத்துக்கல. அதனால நீங்க பண்ண பூஜையும் இல்லை, அதுல போடுற மாலையும் இல்லை. அவளுக்கு பாவமே இல்லை, அதனால இது எதுவுமே தெரியல. அவ இதை ஒத்துக்கவும் இல்லை.